இப்போது இதற்கு மேலே வந்து எடப்பாடிக்கு எதிராக சில வரக்கூடிய நாட்களில் இந்த இதெல்லாம் மாறுமா? குறிப்பாக அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவுகள் இதெல்லாம். ஏன்னா சிவி சண்முகம் சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. இது எப்படி சார் போகும் அதிமுக? இல்லை, அதாவது இன்றைக்கி வந்த தீர்ப்போட முழு நகல் வரல. ஆக்சுவலாக அதை பற்றி மீடியாவில் வந்து பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துருக்கு. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த சூரியமூர்த்தி என்பவர் போட்ட கேஸில் தான் வந்து முதல்ல அது வந்து சிம்பிள் ஆக்டில் 15வது ஷரத்து ஒன்று இருக்குது. அந்த 15வது ரூல் ஒன்று இருக்குது. அது வந்து சின்னம் பற்றினது. ஆக்சுவலாக அந்த சின்னம் அந்த 15 தொடர்பு படுத்தி தான் திண்டுக்கல் சூரியமூர்த்தி கேஸ் போடுறார். 2017 அதிமுகவில் நடந்த அந்த தேர்தல்கள் இருக்குல்ல, 2017 செப்டம்பர், 2021 டிசம்பர், 2022 ஜூலை 13 நினைக்கிறேன். இதில் நடந்த தேர்தல்கள்லாம் முறைப்படி நடக்கலை, அதிமுக விதிப்படி நடக்கலை, அதனால் இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து இந்த சிவில் கேஸ்லாம் முடிகிற வரையும் சிம்பிளை வந்து நீங்கள் முடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வந்து தேர்தல் கமிஷனுக்கு போடுறாரு. அவங்க பதில் சொல்லாத இருக்காங்க. உயர்நீதிமன்றம் போகிறாரு, விசாரிக்க சொல்கிறாங்க. அப்படி சூரியமூர்த்தி விசாரிக்கும் போது ஓபிஎஸும் எதிர்மனுதாரராக இருக்குது, அவர்கிட்டையும் கருத்து கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க, சுரேந்திரன் பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன், புகழேந்தி போன்றவர்கள்ட்டையும் கருத்து கேட்டது தான் எடப்பாடி உள்ளே வந்து அவங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது, அவங்க இதை பற்றி விசாரிக்க முடியாதுன்னு உள்ளே வந்தாங்க. ஆக்சுவலாக ஆனால் அவங்க 3 பேரோட விஷயம்லாம் வேறு. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லைன்னு பலவிதமான விஷயங்களை வைக்கிறாங்களே தவிர சிம்பிளை முடக்கணும்னு யாரும் வைக்கல. சிம்பிளை முடக்கணும்னு வச்சது பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி தான் வச்சுருக்கார். இன்றைக்கி வந்த தீர்ப்பு வந்து அந்த விதி எண் 15 இருக்குல்ல, அதை ஒட்டி வந்த அந்த சிம்பிளை பற்றி ஒரு விசாரிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி அவங்க ஒன்றும் கண்டுக்கலை. இந்த இவர் சுரேன் பழனிசாமி அல்லது புகழேந்தி சொன்ன விஷயங்களை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. அதை பற்றி இல்லை, சிம்பிளை பற்றி தான் அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆக்சுவலாக அப்போது சிவி சண்முகம் சொல்கிற அந்த விஷயம் கரெக்டு. அதாவது சிம்பிளை பற்றினா சூரியமூர்த்தியோட மனுவை வந்து விசாரிக்கிறதுக்கான உரிமை வந்து அவருக்கு இருக்குது. அந்த தடையை எடுத்துட்டாங்க, அப்போ விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் சிம்பிளை விசாரிக்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சிம்பிள் கொடுக்குற உரிமை வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்குது. யார் என்ன ஜட்ஜ் பண்ணி கொடுக்குற உரிமை கீழ்கோர்ட்டு தீர்ப்பு போகிற வரையும் நிறுத்தி வைக்கணும்னு சூரியமூர்த்தியோட வாதம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி அப்பீல்டு பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு சைடு இது. ஆனால் இல்லைங்க, உட்கட்சியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவை போன்ற விஷயங்கள் பலதும் விசாரிச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் கூட விசாரிக்கலாம் அப்படின்னு புகழேந்தியோ அல்லது ராம்குமார் ஆதித்தனோ சொன்ன விஷயங்களையும் வந்து ஹைகோர்ட் ஏற்றுட்டுருக்கு அப்படின்னு அந்த விஷயங்கள் இன்னும் தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிம்பிள் முடக்கி வைக்கிற விஷயத்த கீழ்கோர்ட்டு தீர்ப்பு வர வரையும், சிவில் கோர்ட் தீர்ப்பு வர வரையும் சிம்பிளை முடக்கி வைக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறதுக்கான உரிமைகள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்குன்றது இன்றைக்கி மீண்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குன்றதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எடப்பாடி தலைமையில் ஒரு கத்தியை வந்து தொங்க விட்டாங்கன்றதான் உண்மை. அப்போ எடப்பாடிக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அவரால் உச்சநீதிமன்றம் போவார் இதை எதிர்த்து.